Welcome to GK Facts Tamil. Question number 1. Chennai Government Eastern Routes Library and Research Center was started in which year? சென்னை அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? A 1852, B 1878, C 1869, D 1905. Answer C 1869. சென்னை அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் மற்றும் ஆய்வு மையத்துல 50,180 ஓலைச்சுவடிகள் இருக்குதாம். சிவலிங்க வடிவில் அமைந்துள்ள திருவாசக ஓலைச்சுவடி, ருத்ராட்ச வடிவில் அமைந்த திருமுருகாற்றுப்படை ஓலைச்சுவடி என பல அரிய சுவடிகள் இங்கே பாதுகாக்கப்படுகிறது. தமிழர்களோட வீடுகள்ல இருந்த பல மருத்துவ ஜோதிட வானியல் தொடர்பான ஓலைச்சுவடிகள் கட்டுக்கதைகள்னு நம்பி ஆற்றில வீசினாங்க, நெருப்புல போட்டு எரிச்சிட்டாங்க. ஆசியாவிலேயே பெரிய நூலகங்கள்ல ஒன்றான யாழ்ப்பாணம் பொது நூலகமும் தீக்கிரையான போது தமிழ் மொழியில இருந்த சுமார் 95,000 ஓலைச்சுவடிகள் எரிந்து போனதா கூறப்படுது. Question number 2. How many Indian athletes are participating in the Para-Olympic Games that started on August 28? ஆகஸ்ட் 28 அன்று தொடங்கிய பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் எத்தனை இந்திய தடகள வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றிருக்கிறார்கள்? A 81, B 84, C 78, D 95. ஆன்சர் B 84. 33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல சமீபத்துல பிரம்மாண்டமா நடத்த முடிஞ்சிருக்கு. அடுத்ததான் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் பாரிஸ்ல நடத்தப்படுது. இது 17வது பாரா ஒலிம்பிக் போட்டி ஆகஸ்ட் 28ஆம் தேதி தொடங்குச்சு. இது செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடக்க இருக்குது. 184 நாடுகளைச் சேர்ந்த 4,400 வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்க இருக்கிறாங்க. உடல் குறைபாட்டுக்கு ஏற்ப விளையாட்டுகள் வகைப்படுத்தப்பட்டு நடத்தப்படுது. இதுல 22 விளையாட்டுகள்ல 549 பந்தயங்களுக்கான தங்க பதக்கங்கள் வழங்கப்பட இருக்குது. Question number 3. Where is the largest புலிக்குத்தி நடுகல் in கொங்கு zone? கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய புலிக்குத்தி நடுக்கல் எங்கு உள்ளது? A மாரியம்மன் கோவில் சூளக்கல், B பார்த்தசாரதி கோவில் மயிலாப்பூர், சி பட்டீஸ்வரர் கோவில் பேரூர், டி சோளிங்கேஸ்வரர் கோவில் கரியா கவுண்டனூர். ஆன்சர் டி சோளிங்கேஸ்வரர் கோவில் கரியா கவுண்டனூர். பண்டைய கால மக்களினுடைய கால்நடைகளை தனக்கு உணவாக உட்கொள்ள வரும் புலியுடன் சண்டையிட்டு வீரமரணம் அடைந்த வீரனை நினைவாக வைக்கப்படும் நடுகற்கள் புலிக்குத்தி பட்டா நடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. கொங்கு மண்டலத்திலேயே மிகப்பெரிய புலிக்குத்தி நடுகள் கரியா கவுண்டனூர்ங்கிற பகுதியில இருக்கு. இது 165 சென்டிமீட்டர் உயரம், 145 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இந்த நடுகல்ல வீரன் தன்னோட 2 கைகளாலும் ஈட்டியை பிடிச்சு புலியினுடைய மார்பு பகுதியை குத்தும் வகையில இருக்குது. வீரன் குத்தும் ஈட்டியிலும் சலங்கைகள் தொங்க பிரம்மாண்டமாக காணப்படும் இந்த நடுகள் கிபி 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. Question number 4. In which year was the first Extreme Ironing World Championship held? முதல் எக்ஸ்ட்ரீம் அயனிங் உலக சாம்பியன்ஷிப் போட்டி எந்த ஆண்டு நடைபெற்றது? A 2006, B 2010, C 2002, D 2013. ஆன்சர் C 2002. எக்ஸ்ட்ரீம் மைனிங் அப்படிங்கிறது வெளிப்புற சாகச விளையாட்டு. விசித்திரமும் ஆபத்து நிறைந்த இந்த விளையாட்டுல தனி நபராகவோ குழுவாகவோ பங்கேற்கிறாங்க. பங்கேற்பாளர்கள் தங்களோட இஸ்திரி பலகையை தூக்கிட்டு தொலைதூர இடங்களுக்கு சென்று கடினமான சூழ்நிலையில ஆபத்தான சூழ்நிலையில இந்த சாகசத்தை செய்யறாங்க. போட்டியை நடத்துற நிர்வாகிகள் குழு, அதை மேற்பார்வையிடுறவங்க, பங்கேற்பாளரோட ஆக்கப்பூர்வமான திறன், அவர்கள் சந்திச்ச சவால், ஆடைகளோட மடிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க.
2003 ஜான் ராபர்ட்ஸ், பென் கிப்பன்ஸ், கிறிஸ்டோபர் ஆலன் ஜோவ்சி ஆகியோர் இணைஞ்சு எவரெஸ்ட் சிகரத்தோட அடிவாரத்துல இங்கிலாந்தின் தேசிய கொடியை இஸ்திரி செஞ்சாங்க. கடல் மட்டத்திலிருந்து 5440 மீட்டர் உயரத்துல நிகழ்த்தப்பட்ட முதல் சாதனை இதுவாங்க. Question number 5. What is the name of the peak higher than Everest on Mars? செவ்வாய் கிரகத்தில் உள்ள எவரெஸ்டை விட உயரமான சிகரத்தின் பெயர் என்ன? A. ஒலிம்பஸ் மொன்ஸ், B. கிரேட் பீக், C. பிக் பீக், D. மார்ஸ் எவரெஸ்ட். ஆன்சர் A. ஒலிம்பஸ் மொன்ஸ். செவ்வாய் கிரகத்துல எவரெஸ்ட் விட உயரமான மலை இருக்கா, அதன் பெயர் ஒலிம்பஸ் மொன்ஸ். இதனோட உயரம் 22,000 மீட்டர். மலையின் உச்சியின் பரப்பளவு மட்டும் 80 கிலோமீட்டர். இதுதான் சூரிய குடும்பத்திலேயே உயரமான மலை. எவரெஸ்ட்ல ஏறது மாதிரி கயிறு கட்டி ஏற அவசியம் இல்லை. சரிவான பகுதியில் நடந்தவரை ஏறலாமா. ஒலிம்பஸ் மொன்ஸ் காற்று வெடியை தாண்டி செவ்வாயில துருத்தி கொண்டு நிற்குதான். அதன் உச்சியில காற்றின் அடர்த்தி செவ்வாயின் தரை தளத்தில் இருப்பதை விட 8% குறைவாக இருக்குதாம். Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.